திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காகவும் மக்களோட இடர்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக அரசு மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 கடைகளை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த எக்ஸ்கலேட்டர் எல்லாம் வசதிகளை செய்து கொடுத்தார்கள். ஆனால் இப்போ சமீப காலகட்டங்களாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வணிக வளாகங்களை திறந்து கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. முறைப்படியான டெண்டரை அறிவித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதேபோல இந்த எக்ஸ்கலேட்டர்லாம் பல கோடி ரூபாய் செலவு செய்து புதிய பேருந்து நிலையத்தில் புதிய தொழில்நுட்பத்தோடு கொண்டு வந்த இந்த இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கும் இன்னும் அறிவிக்காமலும் கிட்டத்தட்ட மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியாத அளவில் பூட்டு போட்டு லாக் ஆகிருக்குது இன்னைக்கு வரைக்கும். உடனடியாக தமிழக அரசு அதற்கு ஒரு வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலிருந்து பல ஆண்டு காலமாக இந்த புதிய பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டத்திலிருந்து வருகை தரக்கூடிய வாகனங்கள் பஸ் எல்லாமே இங்கு இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த புதிய பேருந்து நிலையத்தை சிறப்பு செய்யறோம், புதுவிதமான நடவடிக்கைகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க. அதுக்கு பிறகு கோயில்வெளி பஸ் ஸ்டாப்லயே தென் மாவட்டங்களிலிருந்து வருகை தரக்கூடிய அனைத்து பஸ்களையும் கோயில்வெளியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு மீண்டும் இந்த புதிய பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டத்தில் இருந்து வருகை தரக்கூடிய அனைத்து பஸ்களையும் இங்கே மீண்டும் இயக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு பயங்கர சிரமமா இருக்குது. கோயில்வெளியிலிருந்து இங்க புதிய பேருந்து நிலையத்துக்கு சேர்றதுக்கு 1 மணி நேரம். அதே ஒரு பஸ்ல வந்தோம்னாலும் டிக்கெட் கொடுத்து வரோம், இல்ல அப்படின்னா ஆட்டோல வந்தாலும் இன்னைக்கு 300 ரூபாய் இல்லாம இந்த புதிய பேருந்து நிலையம் சென்றடைய முடியாது. இரவு நேரங்களில் பெண்கள் தங்களுடைய லக்கேஜ் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு இந்த புதிய பேருந்து நிலையம் சேர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதே எங்களுக்கு மதுரை, தேனி, திருநெல்வேலி இங்கிருந்து வருகை தரக்கூடிய பஸ்கள் நேரடியாக புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்தால் தங்களுடைய உடைமைகளும் தங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பான இந்த பஸ் நிலையத்துக்கு சேருவார்கள் என்பதை எங்களோட கோரிக்கையா இருக்குது. தமிழக அரசு விரைவில் இந்த எக்ஸ்கலேட்டர் இந்த கடைகளை உடனடியாக திறப்பு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்காமல் உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.